வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சிங் வீடியோ தான். அது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் மாதிரி ஸ்பீச் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயும் போல் இந்த கழுத்து பீஸை வந்து நான் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சப்போர்ட்டிவாக மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பட்டி வந்து ஃபஸ்ட் அடித்து திருப்பிக்கலாம். 2 பட்டியும் அடுத்தடுத்து வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு வச்சு நம்ம இந்த மாதிரி பட்டி வந்து நம்ம அடித்து திருப்பிக்கிடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து எத்தனை ப்ளவுஸ் நம்ம ஃப்ரீயாக உட்காந்து தைச்சாலே 4-5 ப்ளவுஸ் தைக்கலாம். அதனால் காலையில் 10 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு நம்ம உட்காந்தோம்னா மத்தியானம் 3:30க்குள்ள ஒரு 5 ப்ளவுஸ் கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன். லைனிங் ப்ளவுஸ்னால் நான் 4, சாதா ப்ளவுஸ் ஒரு 2 இல்லைன்னா 1 இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் 3:30க்குள்ள எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுமோ அத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு 3:30 மணிக்கு மேலே நான் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டில் இருக்க வேலைகளை பார்த்துட்டு மறுநாளுக்கு தேவையான ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன் அடுத்து தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன். ஒரே தான் உட்காரவும் மாட்டேன். ஏன்னா ஒரே தான் உட்கார்ந்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு தான் அந்த வேலையில். அதனால் ஒரே தான் உட்காரவும் மாட்டேன். நான் ஹீட்டு, அதனால் ஒரே தான் உட்கார மாட்டேன். இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிடுவேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஒரே தான் நம்ம மிஷின்லேயே உட்காந்துருந்தோம்னா நமக்கே அதுவே ரொம்ப எரிச்சலாக இருக்கும். என்னடா பொழுதோனிக்கு மிஷின்லேயே உட்காந்துருக்கோமேன்ற மணிக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு உட்காந்திங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி டைம் செட் எப்படி டைம் உங்களுக்கு இதாகுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் 3:30 மணி தான். அதுக்கு மேலே அப்படியே எந்திரிச்சிடுவேன். எவ்வளோ இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு எந்திரிச்சிடுவேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ டைம் முடியுமோ அவ்வளோ ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம 1.5 இன்ச்சு பட்டி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விட்ருக்கோம் இல்லையா, வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு அடிச்சுட்டு நான் வந்து ஸ்லீவை வந்து 2யும் தனித்தனியாக கட் பண்ண மாட்டேன், ஒன்றா தான் வச்சுருப்பேன். ஏன்னா சாதா ப்ளவுஸ்னால் ஏன்னா நம்ம வந்து அரைக்காத்துக்கு ஒரு சைடு வந்து கைக்குழி வெட்டியிருப்போம் இல்லையா, அது மாறி போயிரும்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து 2யும் தனித்தனியாக கட் பண்ணாமல் ஸ்லீவை வந்து அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச்சு வந்து நான் ஹெம்மிங் போடுறதுக்கு மடக்கி அடிச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிடுவேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு சாதா ப்ளவுஸ் அடிக்க வந்து ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும் தாராளமாக. அதே இது லைனிங் ப்ளவுஸ்னால் கூட ஒரு 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும் லைனிங் ப்ளவுஸுக்கு. இந்த மாதிரி தான் நான் டைம் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதனால தான் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண முடியுது. அது மாதிரி நீங்களும் டைம் செட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களால் எவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியுதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ நேரம் டைம் ஆகுதுன்னு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை வந்து அடித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து பேக் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு மடக்கி இதை வந்து நெட்டு அப்படியே நம்ம பேக்கில் வந்து பேக் பார்ட்டை வந்து அடிக்கிறோம். ஓகேங்களா? பின்னாடி வந்து பட்டி அடிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்கணும். ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு நெட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மடக்கிக்கிடுவாங்க. நான் வந்து அது 2 தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு 1/2 இன்ச்சு மடக்கி அப்புறம் 1 இன்ச்சு அப்படியே அதிலே மடக்கி நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுவேன் நான். உங்களுக்கு எப்படி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஈஸியாக தெரியும். அதனால் நான் இப்படி அடிச்சுப்பேன். உங்களுக்கு இது இந்த மெத்தட் ஈஸியாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. நம்ம கடகடன் வேலையை வீட்டில் எழுந்திரிச்சு கடகடன் வேலையை முடிக்கணும். வேலையை முடிச்சுட்டு நம்ம வாட்டில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பொழுதானைக்கு மிஷினில் உட்கார்ற மணிக்கு இருக்கக்கூடாது. நம்ம அப்புறம் எந்திரிச்சிடணும். அப்போனா தான் நம்ம வந்து அடுத்து ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளாம் வந்துடுவாங்க. எல்லாத்துக்குமே குழந்தைங்க இருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு பார்க்கணும், இது பண்ணணும். நம்ம எனி டைம் மிஷின்லேயே உட்காந்துருந்தா வீட்டில் இருக்கவங்களுக்கு வைவாங்க, நம்ம வேலை பார்க்காம பொழுதானைக்கு உட்காந்துருக்கீங்கன்னு. ஒரு சிலர் வீட்டில் சரின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் வீட்டில் கண்டிப்பாக திட்டுவாங்க. இது வந்து டாட் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்து பிடிச்சி நம்ம 1/2 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சு டாட்டும் பிடிக்கக்கூடாது, 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சும் பிடிக்கக்கூடாது. அதாவது 1/2 இன்ச்சுக்கும் 1/4 இன்ச்சுக்கும் சென்டராக டாட் பிடிக்கணும். 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூட அந்த மாதிரி டாட் பிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இதாக இருக்குது பாருங்கள், 2 அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அது 2யும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஒன்று போல் வச்சுட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம்.
கரெக்டாக அந்த அரக்காத்தை வந்து கரெக்டாக வச்சுட்டு 3 இன்ச்சு உயரம், டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அதுவும் 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் பிரியாது. இல்லைன்னா ஒரு தையல் போட்டிங்கன்னா சீக்கிரம் பிரிஞ்சிடும். அதனால் வந்து நம்ம எல்லா டாட் பிடிக்கிறது ஃபுல்லாமே 2 தையல் தான் போடணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். இது இன்னொரு பார்ட்டில் உள்ளது. இன்னொரு பார்ட் இருக்குல்ல, அதில் உள்ள டாட்டு, மெயின் டாட் பிடிக்கிறோம். அதுக்கு நம்ம 2 தையல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் என்ன நேரம் உட்காருவீங்க, எத்தனை மணிக்கு உட்காந்து தைப்பீங்கன்னு. இந்த டாட் வந்து நம்ம நான் எல்லோரும் வந்து பட்டன் பக்கம் பிடிச்சிட்டு இது பண்ணுவாங்க. நான் வந்து ஆம்கோல் சைடு தான் பிடிப்பேன் டாட்டு. எனக்கு அப்படி தான் டாட் பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்க எனக்கு பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி தான் பிடிப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மெயின் டாட்டை வந்து இது பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரைட்டாக அதுலேருந்து அதுலேருந்து அப்படி இந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டாட்டு. ஓகேங்களா? இது நாள் வரைக்கும் எனக்கு டாட்டுக்கு வந்து யாரும் குறை சொன்னதில்லை. டாட் அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வந்து டாட் இப்படி தான் பிடிப்பேன். அதுலேயும் கஸ்டமர் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்மகிட்ட பழைய கஸ்டமர் தான் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட தைக்கிறதுக்கு. கொடுத்தாலுமே அவங்க புது கஸ்டமர் இப்போ தான் புதுசாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி நினச்சி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக தைப்போம். நம்ம ஏற்கனவே தைச்சி கொடுத்தது தானே, அதெல்லாம் ஈஸியாக நம்ம தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம வாட்டில் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணோம்னா மிஸ்டேக் நிறையா வரும். நான் எப்பயுமே என்னோடய கஸ்டமருக்கு வந்து அப்போ தான் புதுசாக என்கிட்ட கொடுக்குறாங்க, நான் புதுசாக தைக்கிறேன் அப்படி அந்த மாதிரி நினச்சி தான் கரெக்டாக பெர்ஃபெக்டாக அளவெடுத்து தைச்சி நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அதனால தான் எனக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறையா அதிகமாக இருக்காங்க. எனக்கு தைக்கிறதுக்கும் நிறையா வருது. என்னால் உட்காந்து தைக்க தான் முடியலை, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி டாட் வந்து நான் 3வது டாட் வந்து பட்டன் பீஸ் பக்கம் இந்த மாதிரி 2 கை இது பண்ணும்போது நமக்கு அடுத்த டாட் வந்து எங்கனுக்குள்ளே வரும்னு கரெக்டாக தெரியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு அப்படியே பேக் சைடு திருப்பி அவனுக்குள்ளே லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பட்டன் பீஸ் பக்கம் வந்து நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் 2 தையல் தான் நம்ம போடணும். எதுவுமே ஒரு தையலாக போடக்கூடாது. 3 டாட் பிடிக்கணும்ல, 3மே 2 தையல் தான் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம பார்க்கும்போது கப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க அளவு ப்ளவுஸ்லேயும் கிட்ட தான் டாட் பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி தான் நானும் கிட்ட டாட் பிடிச்சிருக்கேன். அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டியை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டன் பீஸ் வைப்போம். ஓகேவா? அடுத்த பீஸில் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கு இல்லைங்களா, பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பட்டி ஓரத்தில் லைட்டாக அந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கரெக்டாக அது கிராஸாக அது மேலே கரெக்டாக அந்த கோட்டில் வர மணிக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம அதில் வைக்கணும். இந்த பாருங்கள், கிராஸாக அந்த தெரியுதுங்களா, இந்த மாதிரி வச்சு நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு பிடிக்கணும். நான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன், அதனால் 1/2 இன்ச்சு வந்து பிடிக்கிறேன். அந்த டாட்டை வந்து முன்னாடி தள்ளி விடக்கூடாது. நம்ம எப்போயுமே டாட்டை வந்து பின்னாடி தான் தள்ளி விட்டு அடிக்கணும். ஓகேங்களா? பின்னாடி தள்ளி விட்டு லைட்டாக ஒரு மடக்கி வச்சு நம்ம அந்த டாட்டை வந்து இது பண்ணி வச்சு அடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. சரிங்களா? அதாவது எது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், டாட்டை வந்து நான் பின்னாடி திருப்பி விட்டு லைட்டாக மடக்கி விட்டு அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அடிக்கணும் நம்ம. இந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பட்டன் பீஸ் வந்து நம்ம சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அளந்து பார்த்துக்கலாம். அந்த பாருங்கள், 2மே எனக்கு வந்து முன்ன பின்ன இல்லை, கரெக்டாக பெர்ஃபெக்டாக 2மே ஒன்று போல் இருக்குது. அதே மாதிரி அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து பட்டன் பீஸு வந்து நம்ம தைச்ச பட்டன் பீஸோட கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்க்கணும். மேலே 1/2 இன்ச்சு நமக்கு தையலுக்கு இருக்கணும். 1/2 இன்ச்சு தையலுக்கு போக மிச்சம் கரெக்டாக இருக்கணும். இந்த பார்த்துக்கோங்க, எனக்கு மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு போக கீழே வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கா கீழே வரைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அளந்து பார்த்துக்கணும். நம்ம பட்டி அடிக்கும்போது
ஃபஸ்ட்டு வந்து 2 தையல் போட்டுட்டு நான் பட்டி வந்து கரெக்டாக இருக்கா பட்டன் பீஸு பக்கம் அப்படின்னு பார்க்க மாட்டேன். 2 இதுலேயுமே இப்போ ஒவ்வொரு தையல் போட்டுட்டு அளந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சுக்கிடுவேன். ஏன்னா கொஞ்சம் மாற்ற வேண்டியது வந்துச்சுன்னா நம்ம 2 தையல் போட்டோம்னா அது பிரிச்சுட்டு 2 தையல் பிரிக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்கும். ஒரு தையல்னா விசுக்குன்னு பிரித்து விட்டு நம்ம இது பண்ணிடலாம். அதனால் வந்து நான் எப்பயுமே இப்படி தான் செஞ்சுக்கிடுவேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணிக்கிடுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பாருங்கள், இப்போ அடித்தாச்சு. அடுத்து நம்ம பட்டன் பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு பீஸு 2.5 இன்ச்சு பீஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து நம்ம 1.5 இன்ச் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நான் எல்லாமே நம்ம மிஷினில் உட்காரும்போதே எல்லாமே கட் பண்ணிவிட்டு பெர்ஃபெக்டாக கட் பண்ணிவிட்டு உட்காரணும். உட்காந்தாலும் நம்ம வாட்டில் உட்காந்தோமா விறுவிறுன்னு ஸ்டிச் பண்ணோமா எந்திரிச்சோமான்னு இருக்கும். அப்போனா தான் கட்டிங் போடும்போதே எல்லாமே பெர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டன் பீஸ்லேருந்து கழுத்து பீஸு, பட்டன் பீஸு எல்லாமே பெர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்து மிஷினில் உட்காந்து தைக்கும்போது எதுவுமே கட் பண்ணுற மாதிரிக்கு இருக்கக்கூடாது. நம்ம வாட்டில் அடுத்தடுத்த பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரிக்கு தான் நம்ம கட்டிங் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மிஷினில் உட்காந்து கட் பண்ணுற வேலை வச்சு இது வந்து நான் வந்து 1/2 இன்ச்சு முன்னாடி கிராஸ் வெட்டுவேன் இல்லையா? கிராஸ் அடித்து அந்த இது பட்டிக்கிட்ட முன் பட்டியில் அதை வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்புறம் பட்டன் பீஸ் வச்சு அந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்படி தான் அடிப்பேன். அடுத்து 2.5 இன்ச்சு பீஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது 2.5 இன்ச்சு பீஸும் கரெக்டாக ஒன்று போல் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அடிக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். பட்டன் பீஸ் வந்து ஒன்று போல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயுமே கட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக போட்டுறணும். கட்டிங்கில் இப்போ வந்து பேக்கு தான் முக்கியம். பேக்கை வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஆம் கோல் ரவுண்டு இதெல்லாம் ஆம் கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பேக்கில் அதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு போடும்போது ஃப்ரண்ட்டோட ஆம் கோலும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் நமக்கு. சரிங்களா? பேக்கை நம்ம சரியாக கட் பண்ணலைன்னா ஆம் கோல் ரவுண்டு இதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணலைன்னா ஃப்ரண்ட்லேயே அந்த ஃபால்ட் வரும். அதனால் நீங்கள் பேக்கை வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். கஸ்டமர் வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட. ஓகேங்களா? இப்போ பட்டன் பீஸ் வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம் 2யும். ஓகேங்களா? இந்த இருக்கிற 2.5 இன்ச்சு பீஸை வந்து லைட்டாக ஒரு மடக்கி பட்டன் பீஸ் வந்து அடுத்து இந்த சைடு வந்து ஒரு மடக்கிட்டு அப்படியே நம்ம 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா? பட்டன் பீஸ் 2.5 இன்ச்சு பீஸு அந்த ஸ்டிச்சிங் மேலேயே இந்த ஸ்டிச் இந்த ஸ்டிச் போடுற மடக்கி வச்சு அடிக்கணும் 2.5 இன்ச்சு பீஸ் பக்கம் மட்டும். ஓகேங்களா? நம்ம 1.5 இன்ச்சு பீஸ் பக்கம் வந்து ஃபுல்லாக அப்படியே அமுக்கடி போட்டதை அப்படியே உள்ள வரைக்கும் மடக்கி அடிச்சுருவோம். இது வந்து நம்ம இப்போ தையல் போட்டுப்போம் இல்லையா 1/2 இன்ச்சுக்கு அது மேலேயே இந்த தையல் அடுத்து வந்து மடக்கி வச்சு அடிக்கிறது அது மேலேயே வர மடக்கி வச்சு நம்ம அடிக்கணும் 2.5 இன்ச்சு பீஸை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. என்னோடய கட்டிங் வீடியோ உங்களுக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக ப்ளவுஸ் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கட்டிங் வீடியோ இருக்குது பாருங்கள். அதில் எப்படி பெர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுன்னு நான் கட்டிங் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். வேணா பார்த்துக்கோங்க. பார்த்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் வந்து அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நான் எப்படி கட்டிங் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அந்த மாதிரி கட்டிங் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பட்டன் பீஸை வந்து 1.5 இன்ச்சு பீஸை வந்து நம்ம அமுக்கடி போட்டோம் இல்லைங்களா? அது உள்ளே ஃபுல்லாக அப்படியே மடக்கி உள்ளே வர மணிக்கு அடிக்கணும் நம்ம. ஓகேங்களா? அடிச்சுட்டு நம்ம 2.5 இன்ச்சு பீஸில் வந்து எல்லா 2 பீஸையும் வந்து கட் பண்ணிவிட்டு பட்டன் பீஸ் ஒன்று போல் இருக்கா என்னென்னு அளந்து பார்த்துட்டு 2.5 இன்ச்சு பீஸில் வந்து இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கழுத்து பீஸ் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இதுலேயுமே கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இந்த பார்த்துக்கோங்க. கீழேயும் மேலேயும் எனக்கு ஒன்று போல் இருக்குது. முன்ன பின்ன எதுவுமே இல்லை. தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த பாருங்கள் 2மே எனக்கு ஒன்று போல் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சு பீஸில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து பேக் எடுத்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா?
நம்ம வந்து வேகமாக தைக்கணும்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கும்போது நம்ம ஈஸியாக வேகமாக தைச்சி முடிக்க முடியும். நம்ம வாட்டில் ஏதோ ஒரு பீஸ் எடுத்தோம் ஏதோ ஒன்று தைச்சோம் அப்படின்னா லேட் ஆகும். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து தைக்கும்போது தான் ஸ்பீடாக தைச்சி முடிக்க முடியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நம்ம நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண உட்காரும்போது ஃப்ரீயாக மைண்டு ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச்சிங்லேயும் நமக்கு எந்த மிஸ்டேக் வராது. நம்ம ஸ்பீடாகவும் தைக்க முடியும். நம்ம ரிலாக்ஸாக இல்லைன்னா நான்லாம் மிஷினில் உட்கார மாட்டேன். அன்றைக்கி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மிஷினில் உட்கார மாட்டேன். பேசாமல் இருந்துக்கிடுவேன். ஏன்னா அதுமாரி உட்காந்தாலும் நிறையா மிஸ்டேக் வரும். அதை பிரித்து அடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப எரிச்சலாக போயிடும். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்ன்ட்டு பேசாமல் விட்டுட்டு அப்படியே பேசாமல் இருந்துருவேன். அது மாதிரி தான் நீங்களும் அப்படி இருந்து பழகுங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் மிஷினில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வந்து அது மிஷினில் உட்காந்தாலும் அந்த கஷ்டம் மறந்துடும் அப்படின்னு நினச்சி ஸ்டிச் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது வந்து எனக்கு செட் ஆகாது. நான் வந்து அப்படிலாம் உட்கார மாட்டேன். ஒரு மாதிரி இதாக இருக்குன்னா மிஷினில் உட்கார மாட்டேன். ஏன்னா அது அடுத்தவங்க ப்ளவுஸு. நம்ம எதாவது ஏட்டிக்கிட்டு அதை தைச்சி வச்சுட்டா நம்மளை வைவாங்களே அடுத்த கஸ்டமர் நமக்கு கொடுக்க மாட்டாங்க ப்ளவுஸ் வந்து. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி இருந்தால் அப்படி தைக்காதீங்க நீங்களாம். நான் அப்படி தான் இருந்துக்குவேன். இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச் பீஸ் கழுத்து பீஸ் அடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி உள்ளக்க வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். அந்த இது மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? இது மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் போடும்போது தான் அடுத்து வந்து உள்ளக்க விட்டுட்டு உள்ளே திருப்பி 2 தையல் போடும்போது பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். அது மேலேயே நம்ம இப்போ வந்து இது மேலேயே ஸ்டிச் போட்டால் தான் அது பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ ப்ளவுஸ் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீட்டாக இருந்தால் தான் நமக்கு அடுத்து வந்து ப்ளவுஸ் வந்து அடுத்து வந்து கஸ்டமர் நம்மகிட்ட கொடுப்பாங்க. தையலை வந்து ஏனோ தானோன்னு போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்ககிட்ட ஸ்டிச்சிங் வந்து நீட்டாகவே இல்லை, நல்லாவே இல்லை ப்ளவுஸு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போடுற ஸ்டிச்சிங்கை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கஸ்டமர் வந்து இது பண்ணுவாங்க. அவங்க நம்ம தையலே நீட்டாக இல்லைன்னா இது மாதிரி தான் ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும் போல் நல்லா தைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் எப்போயுமே வந்து தையலை வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக கொடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மடக்கி விட்டு 1/2 இன்ச்சு வந்து மடக்கி விட்டு அடிச்சுட்டு அடுத்து அதை வந்து அப்படியே உள்ளக்க வந்து ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு 2 தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அதாவது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு இந்த ஃப்ரண்ட் பக்கத்துலேருந்து அந்த ஃப்ரண்ட் பக்கம் வரைக்கும் கழுத்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கான்னு அளந்து பார்க்கணும். இந்த பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். முன்கழுத்துக்கு இந்த சைடு முன்கழுத்துக்கு பாருங்கள். எனக்கு அவங்க ஊக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க ஊக்கு வச்சுருக்கிறது நம்ம ஊக்கு வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? பட்டன் பீஸ் அதுவும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது. அது வந்து நான் எக்ஸ்ட்ராங்கிறது எப்போயுமே நான் வந்து 2.5 இன்ச்சு பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாணிக்கு தான் வைப்பேன் துணி. ஏன்னா ஊடால வந்து கேப் புழுகாமல் இருக்குங்கிறக்காண்டி. சரிங்களா? இப்போ அதை அப்படியே நான் இந்த ஷோல்டரில் திருப்பி இந்த பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டரும் அந்த பட்டன் பீஸும் எனக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மாணிக்கு. அப்படியே நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து பார்த்துக்கலாம். ஸ்லீவை நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கழுத்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நம்ம அளந்து பார்த்துட்டே வரணும். ஓகேங்களா? எப்பயுமே நம்ம எல்லாமே கரெக்டாக அளந்து பார்த்துட்டோம்னா அந்த கழுத்து பட்டன் பீஸ் இதெல்லாம் கரெக்டாக அளந்து பார்த்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம அளந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு அளந்து பார்க்கணும். அப்படியே வைக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்க்கும்போது இந்த பாருங்கள், அடுத்து இந்த ஷோல்டரும் அந்த ஷோல்டரும் எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்கா. கழுத்து பின் கழுத்தோட ஷோல்டரும் இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த அடுத்து முன் கழுத்தோட இது பாருங்கள், அங்கேருந்து அப்படியே நான் அளந்துட்டு வரேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது எப்பயுமே நம்ம வந்து நான் வந்து எப்பயுமே ஷோல்டர்லேருந்து தான் அட்டாச் பண்ணி போவேன். ஓகேங்களா? அதுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் 2 இப்படி மடக்கி போட்டு கீழேயும் அந்த மேலேயும் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்லீவ் ரவுண்டு கீழேயும் மேலேயும் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று போல் இருந்தால் தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நம்ம பாடியோட மேட்ச் பண்ணி ஸ்டிச் போட்டு வரும்போது முன்ன பின்ன வராது. இப்போ ஸ்லீவ் வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம பாடியோட மேட்ச் பண்ணும்போது அப்பையும் கீழே வந்து நமக்கு முன்ன பின்ன வந்துடும். ஸ்லீவ் ஆர்ம் ரவுண்டு முன்ன பின்ன வந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? அதை உங்களுக்கு சொல்லி காட்டுறக்காண்டி கீழே இறக்கி இழுத்து வச்சு நான் காமிச்சேன். இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ வந்து 2மே ஒன்று போல தான் இருக்குது, கீழேயும் மேலேயும். இதை வச்சு நான் இப்போ ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி அடிக்கும்போது எனக்கு இங்கே உடம்புல வந்து பாடியில் வந்து முன்ன பின்ன வராது, ஆம்கோல்லே முன்ன பின்ன வராது, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே ஸ்லீவை வந்து கட் பண்ணிடணும். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வந்து எப்பயுமே ஷோல்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். அந்த ஷோல்டரில் தையல் போட்டுக்க முடியாது, அதை பின்னாடி வர மணிக்கு எடுத்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணி வருவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனா ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லை கீழேருந்து வர்றதுனால நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். கீழேருந்து வர்றது கூட எனக்கு கரெக்டாக ஒரு நேரம் ஷோல்டர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது, ஒன்றுக்கு மேலே வந்துடும், ஒன்று கீழே இறங்கி வந்துடும். அதனால் என்ன செய்கிறது, நான் எப்பயுமே ஷோல்டர்லேருந்து தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி வருவேன். ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவை ஜாயின் பண்ணி அடிக்கும்போது எனக்கு எதுவுமே முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக பெர்ஃபெக்டாக செட் ஆகும். அதனால தான் சொல்கிறது, கட்டிங்கும் பெர்ஃபெக்டாக போட்டால் தான் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கட்டிங்கில் வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த ஃப்ரண்ட் நம்ம இதில் ஸ்லீவ் பாடி கரெக்டாக மேட்ச் ஆகாது, ஸ்லீவும் மேட்ச் ஆகாது, கீழே முன்ன பின்ன வந்துடும். அதனால் கட்டிங் வந்து நம்ம எப்பயுமே தெளிவாக பெர்ஃபெக்டாக போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங்கை பெர்ஃபெக்டாக போட்டு பழகிக்கோங்க. ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக, கட்டிங் தான் மெயின், ஸ்டிச்சிங் வந்து எப்படினாலும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் கட்டிங் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம், அதை வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி திருப்பி விட்டு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அடுத்து வந்து அப்படியே ஃபுல்லாக கீழே வரைக்கும் போய்ட்டு திருப்பி அப்படியே அங்கே அப்படியே திருப்பி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி, எனக்கு இது வந்து ஒரு சைடு 3 தையல் வர மாணிக்கு இருக்கும், ஒரு சைடு 2 தையல் வர மாணிக்கு இருக்கும். ஒரு சிலர் வந்து திருப்பி கரெக்டாக அந்த ஷோல்டரில் வந்து அப்படியே ரஃப் அடித்து நிப்பாட்டி எடுத்துருவாங்க, 2 பக்கம் 2 தையல் வர மாணிக்கு. நான் ஃபுல்லாக ஓட்டி விட்டு எடுத்துக்கிடுவேன். எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காது, இப்படி இது ஸ்டிச் பண்ணுறது தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அதாவது ஸ்லீவை வந்து எக்காரணத்தை கொண்டு இழுத்துறக்கூடாது. ஸ்லீவையும் சரி நம்ம பாடியையும் சரி இழுக்காமல் அப்படியே லூஸ் கொடுத்து எப்படி கட் பண்ணி எப்படி இருக்கோ, இழுக்காமல் எப்படி வருதோ அந்த மாதிரி அப்படி கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஸ்லீவை இழுத்தாலும் சரி, பாடியை இழுத்தாலும் சரி, நமக்கு வந்து லூஸ் கொடுத்துரும் ஆம்கோல் பக்கம். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து இழுக்காமல் அப்படியே நம்ம லூஸ் கொடுத்து கரெக்டாக அதுக்கே அந்த லூஸுக்கே நம்ம வச்சு தைக்கும்போது தான் அந்த ஆம்கோல் ரவுண்டெல்லாம் பொருந்தாமல் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா? நம்ம அந்த இழுத்து அடிக்கிறதுனால தான் மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளமும் வருது. அதனால் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் நம்ம அடிக்கும்போது நம்ம நாச்சு போட்டிருப்போம் பார்த்திங்களா பாடியில், அந்த பாடி நாச்சு, கையில் உள்ள நாச்சு எல்லாமே ஒன்று போல் நமக்கு வந்து செட் ஆகிரும். அதனால் இழுக்காமல் வச்சு மேக்ஸிமம் அடித்து பழகுங்க. எதையுமே ஃப்ரண்ட்டையும் சரி ஸ்லீவையும் சரி இழுக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்லீவை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லீவ் இந்த பாருங்கள், ஷோல்டர்லேருந்து இதுவும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். இந்த ஸ்லீவையும் முன்ன பின்ன இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணி வெட்டிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த சைட்லேயும் நமக்கு நம்ம மடக்கி அடிச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதை கட் பண்ணியாச்சு. மேலே லைட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா? அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ எடுத்தோம்னா தான் அடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், அந்த லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அவனுக்குலாம் அரக்காத்தை போட்டுட்டு இனி நம்ம பாடியில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அந்த பாடி முன்ன பின்ன வர ப்ராப்ளம் வந்து குறையும் மேக்ஸிமம். ஓகேங்களா? அதை நம்ம முன்ன பின்ன வர்றது ஒன்று, இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் அந்த மாதிரி வரும். அது மாதிரி பட்டி நம்ம கரெக்டாக வெட்டலைனாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பட்டியும் கரெக்டாக வெட்டிக்கிடணும். நம்ம அளவை வச்சு நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் போட்டு கரெக்டாக எவ்வளோ பட்டியோட உயரம் வருது என்னென்னு பார்த்து கட் பண்ணிக்கணும். நான் அதுக்கு தான் எப்பயுமே பின்பட்டியோட உயரம் வந்து எல்லாருக்குமே நான் பின்பட்டியோட உயரம் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுறது. கட்டிங் போடும்போதே மார்க் பண்ணிவிட்டு அப்போ பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு தான். அதனால் கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு நான் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும்.
அதனால தான் எப்பயும் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது 3 இன்ச்சு வச்சு நீங்கள் பட்டியோட பின் பட்டியோட உயரம் எடுத்துக்கோங்க. பட்டன் பீஸ் பக்கம் மட்டும் அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ பட்டியோட உயரம் இருக்கோ அதை வச்சுட்டு அதோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சுட்டு பின்பட்டியில் வந்து எப்பயுமே 3 இன்ச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. 3 இன்ச்சு வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கான இதை சேர்த்து 4 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஓகேங்களா? நம்ம அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது நம்ம மேலே 1/2 இன்ச்சு விடணும், கீழே 1/2 இன்ச்சு விடணும். அதை விடாமல் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா அப்போ பட்டி வந்து முன்ன பின்ன வந்துடும். அதனால தான் அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டே கட்டிங்லேயே பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம பேக்கை போட்டு மார்க் பண்ணும்போதே அந்த 1.5 இன்ச்சிலேருந்து பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு புரியும். இப்போ வந்து ஸ்லீவோட ரவுண்டு வந்து நம்ம அளந்துக்கலாம். அளந்துட்டு அது மாதிரி ஆம்கோல் ரவுண்டையும் அளந்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்லீவோட ரவுண்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ஸ்டிச்சிங் போடலாம். லைட்டாக அவனுக்குள்ள வந்து ரஃப் அடித்து ஊசியை வந்து நிப்பாட்டிட்டு அடுத்து நம்ம ஆம்கோல் ரவுண்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக அந்த தையல் தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு துணி இருக்குங்களா, அது கீழே வராமல் எல்லாமே மேலே வர மணிக்கே தான் நம்ம ஸ்டிச் போடணும். அதெல்லாம் கரெக்டாக ஒன்று போல் மேலே எடுத்து விட்டுட்டு நம்ம ஆம் ரவுண்டு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஒரு ப்ளவுஸில் பாருங்களேன், ஒரு சைடு அந்த 1/2 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ண ஒரு சைடு கீழே இருக்கும், ஒரு சைடு மேலே வரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாமே தைக்கும் போதே ஒன்று போல் எல்லாமே மேலே வர மணிக்கு எடுத்து விட்டுட்டு நம்ம தைக்கணும். இந்த பாருங்கள், அவங்க ப்ளவுஸோட நாச்சும் நம்ம போட்ட நாச்சும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ அதில் கரெக்டாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வரைக்கும் நம்ம தையல் விட்டுக்கலாம். இப்போ தையல் விட்டுட்டு நான் உங்களுக்கு பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கீழே வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்குங்களா, முன்ன பின்ன இல்லாமல். அது மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணது ஒன்று போல் இருக்குங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். கீழே ஆம்கோல்லையும் பாருங்கள், இந்த பாருங்கள் ஆம்கோல் சைடும் பர்ஃபெக்டாக நமக்கு ரெண்டுமே கரெக்டாக ப்ளஸ் சிம்பிள் வர மணிக்கு இருக்கா. இந்த மாதிரி தான் நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.